வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து கன்னியாகுமரி போயிருந்தோம். கன்னியாகுமரி சுற்றி பார்க்குறதுக்கு 29ஆம் தேதி போயிருந்தோம். அன்றைக்கி வந்து மோடி வர்றதுனால வந்து போட்டிங் இல்லைன்ட்டாங்க. போட்டிங் லைனில் நின்னோம், போட்டிங் போகலை. அப்புறம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில் திருப்பதி கோயில் இருக்குது, திருப்பதி பெருமாள் கோயில் இருக்குது. அதை சுற்றி பார்த்தோம். இதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ் தான். அது திருப்பதியில் இருக்க மாதிரியே இங்கே இருப்பார், கட்டியிருக்கோம். திருப்பதியில் உள்ள இது வந்து கன்னியாகுமரி திருப்பதி கோவில். அந்த கோயிலெலாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்தோம். கன்னியாகுமரியில் என்னெல்லாம் பார்த்தோன்னா, கடலில் பீச்சில் கொஞ்சம் நேரம் இருந்து விளையாடிட்டு, பீச்சில் கொஞ்சம் நேரம் கால் வச்சு நினச்சிட்டு தண்ணியில். அதுக்கப்புறம் வந்து இது வந்து திருப்பதி கோயிலில் எடுத்த ஃபோட்டோஸ். அங்கே அந்த திருப்பதி கோயிலேருந்தே வந்து கடலும் தெரியும். கடல் பக்கத்தில் தான் இருக்குது. திருவள்ளுவர் சிலை தெரியுது. கடலில் வந்து திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம், அப்போ வெளியே வந்து காமராஜர் மண்டபம், காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம்லாம் பார்த்தோம், சுற்றி பார்த்தோம். இது வந்து திருப்பதி கோயில். இது நல்லா பார்க்க பிரமாண்டமான பெரிய கோயில், திருப்பதி மாதிரியே இருக்கும். இது அதில் படிக்கட்டிலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ். கடல் பக்கத்தில் இருக்கிறனால கடலும் தெரியுது பாருங்கள். இதில் நானும் ஹரிணியும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து இது முன்னாடியே வந்து பார்க் மாதிரி நல்ல அழகாக செடிகள்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வட்டக்கோட்டை அவரே கூப்பிட்டு காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம் பார்த்துட்டு, இது வந்து பீச்சில் தண்ணி இது வைக்கிறது பார்த்திங்களா. கடல் தூரம் இருக்குது கன்னியாகுமரி கடலில். காலை மட்டும் வச்சு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. குளிச்சோம், கொஞ்சம் பேர் குளித்தாங்க கடலில். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்ல கடல் காற்று. மண் அப்படியே அரிசிட்டு உள்ளே போய்க்கிறாங்க. அலை வந்துட்டு மண் அப்படியே உள்ளே போகுது. உள்ள போய் அந்த உள்ள பாறையிலலாம் வந்து ஒரே பாசை பிடிச்சிருக்குது. பச்சை கலரில் தண்ணி வந்து அப்படியே பாறை மேலே பட்டு கடலால் அப்படி அலை வரும்போது பாறை மேலே வந்து கடைசியில் போடும். அந்த மணல்லே வந்து நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. கடல் மணலில் வந்து ஒரு பையன் விளையாடிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து காந்தி மண்டபம் பார்த்தோம். மகாத்மா காந்தி அவர் பிறந்து வளர்ந்தது, அவர் ஒய்ஃபு, குழந்தைங்க, அப்புறம் வந்து அவர் லா படித்தது, அப்புறம் வந்து சிறைக்கு சென்றது, அப்புறம் அவருடைய நட்புகள், எல்லா ஃபோட்டோஸும் அங்கே இருந்துச்சு காந்தி மண்டபத்தில். அதையெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம். இது மகாத்மா காந்தி சின்ன குழந்தையில் உள்ள ஃபோட்டோ. இது அவர் லா படிச்சிட்ருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இது கீழே இருக்கிறது ஒரு ஃபேமிலி, ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாம். இந்த ஒரு ஒய்ஃபு கூட இருந்த ஒரு ஃபோட்டோ, கஸ்தூரிபாய். தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகங்களோட ஃபோட்டோஸ் இது.
அதுக்கப்புறம் வந்து அங்கே எல்லாமே காந்தி இதில் லைஃப்பில் நடந்தது போட்டோக்கள்லாம் அங்கே இருந்தது. அதையெல்லாம் படித்து பார்த்து பா சுற்றி பார்த்துட்டோம். இது ராஜாஜி கூட எடுத்த ஃபோட்டோ. இது கடல். அதுக்கப்புறம் நாங்கள் வட்டக்கோட்டை போனோம். அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டரில் வட்டக்கோட்டை இருக்குது. இது வட்டக்கோட்டைன்னா அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் போரிடும்போது மறைந்து நின்று இந்த துப்பாக்கியெல்லாம் மறைஞ்சு நின்று சுடுறது. இது போருக்காக இது இந்த இடத்த ஏற்பாடு பண்ணி இந்த இடங்கள்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. வட்டக்கோட்டை வந்து போர்க்காலத்தில், அதாவது கடல்ல இருந்து நம்மளை தாக்க வரும்போது நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பயிற்சி கொடுத்து ராஜா காலத்திலே வந்து இந்த இடங்கள் உருவாக்கப்பட்டது. இது உள்ளே வந்து அவங்க குடிக்க யூஸ் பண்ண தண்ணி குளம் இருக்குது. ஒரு சென்டரில் குளத்தை வெட்டிட்டு இது சுற்றி வந்து கல் தூணை வச்சு மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. அதில் அவங்க நைட்டு இருந்துக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா இது மேலே ஏறி போகணும். படி இருக்கும். படி மேலே வந்து கொஞ்சம் ஏறி போனோம்னா அப்படியே கடலில் ஃபுல்லாகவே தெரியும். நல்ல புல் நல்லா அழகாக வளர்த்து வச்சுருக்காங்க. பச்சை பச்சைன்னு புல் வளர்த்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே வட்டக்கோட்டையில் உள்ள சுற்றுச்சுவர் தான். அது எல்லாமே இந்த ஸ்டெப்பில் ஏறி மேலே போகணும். அங்கேயும் நிறைய பேர் பார்க்க வந்திருந்தாங்க. வட்டக்கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. இந்த பாருங்களேன், இந்த ஸ்டெப்பில் ஏறி இப்போ மேலே போகிறோம் நம்ம. அங்கே வந்து கடல் காற்று பயங்கரமாக அடிச்சுது. நிற்கவே முடியல, அந்தளவு கடல் காற்று. அந்த இதில் தான் மறைஞ்சு நின்று போர் வீரர்கள் தாக்குதல் நடத்துவாங்க. அதுக்காக தான் இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க ராஜாக்கள் காலத்தில். இங்கே வந்து ஆறு வந்து கடலில் கலக்குது. இது கடல், இந்த பக்கம் ஒரு ஆறு தண்ணி வந்து கடலுக்குள்ளே போயிட்டுருக்குது பாருங்கள். ஆறும் கடலும் அந்த இடத்துல கலக்குது. கடல் அலைகள் அப்படி அலையாக வந்துட்டு இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கணும். கன்னியாகுமரியில் வந்து 3 கடல் கலக்குது. வங்காள விரிகுடா, அரபிக்கடல், தென்னிந்திய பெருங்கடல். 3 கடலும் வந்து கன்னியாகுமரியில் கலக்குது. முக்கடல் சங்கமிக்கும் இடம் தான் கன்னியாகுமரி. இது எல்லாமே அவங்களோட இடம் தான். இது அப்படியே ஒரு வியூ பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டது. அதுக்கு இது வந்து கன்னியாகுமரி திருப்பதியில் எடுத்த ஃபோட்டோஸு. அந்த மேலே தெரியுது பாருங்க கோபுரம். இது வட்டக்கோட்டையில் எடுத்தது. கன்னியாகுமரி கடல் பீச்சு, காமராஜர் மண்டபம், காந்தி மண்டபம்,
கன்னியாகுமரி திருப்பதி கோயில், அப்புறம் வந்து வட்டக்கோட்டை. இதுதான் வந்து கன்னியாகுமரியில் உள்ளது என்ட்ரன்ஸு. பாருங்கள் கடல். இது கடல்கிட்ட நின்று எடுத்த ஃபோட்டோ. இது வந்து காமராஜர் மண்டபம். இது காமராஜர் இறந்த பிறகு அந்த இது காந்தி மண்டபத்தில் எடுத்தது. காமராஜர் மண்டபத்தில் வந்து அந்த அவர் இறந்த பிறகு அந்த அஸ்தி எடுத்து இங்கே வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அந்த செலவு இருக்குது அதில் கீழே. இது பாரத மாதா. பாரத மாதா கிட்ட நின்று எடுத்த ஃபோட்டோ. இது வந்து சங்கு, கல்லுலே உள்ள சங்கு டிசைன் பாருங்கள். கல்லுலே வந்து சங்கு. இதுதான் வந்து காமராஜர் மண்டபம். காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம் ரெண்டு பக்கத்தில் தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ரெண்டு நடந்தே பார்த்துக்கலாம். இது வட்டக்கோட்டையில் எடுத்த ஃபோட்டோஸ். பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம